இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் கடவுள் எவ்வாறு இரு குடும்பங்களில் இருந்த இகழ்ச்சியையும் அவமானத்தையும் நீக்கினார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி வரிகளில் நாம் வாசித்தோம். எலிசபெத் சொல்லுகின்றார், மக்களிடத்தில் இருந்த இகழ்ச்சியை கடவுள் என்னிடமிருந்து அகற்றினார். மக்கள் எல்லோரும் என்னை இகழ்ச்சியாக, மக்கள் எல்லோரும் என்னை ஏளனம் செய்து கொண்டிருந்த அந்த நாட்களை இறைவன் மாற்றி அமைத்திருக்கின்றார், என் மீது அருள் கூர்ந்திருக்கின்றார் என்று எலிசபெத் சொல்லுகின்றார். குழந்தைகள் இல்லாமல் இருப்பது எந்த அளவுக்கு கடினம் என்பது அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற, அந்த வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் மற்றவர்கள் அவர்களை ஏளனமாக பார்ப்பதும் இகழ்ச்சிக்கு உள்ளாக்குவதும் மிகவும் வருத்தத்திற்குரிய ஒன்றாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், மனோவாக்கு குடும்பத்திலே குழந்தை கிடையாது. அவருடைய மனைவி மலடியாய் இருந்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குடும்பம் எந்த அளவிற்கு இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும், அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும், ஏளனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் என்பது நமக்கு தெரிந்ததாக இருக்கின்றது. நற்செய்தியிலும் அதே போன்று செக்கரியா, எலிசபெத் இந்த இரண்டு பேருக்குமே குழந்தை கிடையாது. இந்த தம்பதிக்கும் குழந்தைகள் கிடையாது. இவர்களும் எந்த அளவிற்கு அவமானப்படுத்தப்பட்டிருப்பார்கள் என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் கடவுள் சரியான காலம் வருகின்ற பொழுது, ஏற்ற காலம் வருகின்ற பொழுது அவர்களுடைய இகழ்ச்சி அனைத்தையுமே அவர் மகிழ்ச்சியாக மாற்றுகின்றார். எங்கே யாருடைய பெயரானது ஏளனத்திற்கு உள்ளாக்கப்பட்டதோ, எங்கே யாருடைய பெயரானது இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டதோ, அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட்டதோ, அந்த இடத்திலேயே கடவுள் அவர்களை உயர்த்தி அவர்களுக்கு பெருமையும் நலன்களையும் வழங்குகின்றார். கடைசி வரையில் நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக, நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே எலிசபெத்தை பற்றியும் செக்கரியாவை பற்றி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் நேர்மையாளர்களாக இருந்தார்கள். கடவுளுடைய எல்லா கட்டளைகளையும் ஏற்று கடைபிடித்து அதை தங்களுடைய வாழ்விலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து வந்திருக்கின்றார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு நல்லவர்களாக இருந்தும் ஏன் அவர்களுக்கு இத்தனை அவமானம், இத்தனை ஏளனம் என்ற ஒரு கேள்விக்குறி அவர்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இன்று நம்முடைய வாழ்விலும் இருந்து கொண்டிருப்பது போல அவர்களுடைய வாழ்விலும் இருந்து கொண்டிருக்கும். நான் அனைத்தும் நல்லவற்றை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றேனே, ஏன் என் வாழ்வில் எவ்வளவு இகழ்ச்சிகள், அவமானங்கள் எல்லாம் என்று. ஆனால் கடவுள் ஏற்ற காலம் வருகின்ற பொழுது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்பது முற்றிலும் உண்மை. செக்கரியா, அதே நேரத்திலே எலிசபெத் அம்மாள், இவர்களுடைய இரு பெயர்களே நமக்கு ஒரு சரியான அர்த்தத்தை கொடுக்கின்றன. செக்கரியா என்றால் கடவுள் நினைவு கூறுகின்றார் என்பது பொருள். எலிசபெத் என்றால் கடவுளுடைய உடன்படிக்கை அல்லது கடவுளுடைய வாக்குறுதி என்பது பொருள். இந்த இரண்டு பெயர்களையும் நாம் ஒன்றாக சேர்க்கின்ற பொழுது கடவுள் தன்னுடைய வாக்குறுதியை என்றும் நினைவில் கூறுகின்றார் என்பதுதான். கடவுள் தன்னுடைய வாக்குறுதியை எப்பொழுதும் மறப்பது கிடையாது. கடவுள் தன்னுடைய வாக்குறுதியை நினைவில் வைத்திருக்கின்றார் என்பதுதான் பொருள். இன்று நாம் படுகின்ற எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் இறைவன் ஒருபோதும் மறப்பது கிடையாது. ஏற்ற காலம் வருகின்ற பொழுது இறைவன் நிச்சயமாக நம்முடைய துன்பத்தையும் நம்முடைய துயரங்களையும் மாற்றுவார் என்பதிலே நாம் எப்பொழுதும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எசாயா இறைவாக்கினர் 54வது அதிகாரம் 4வது வசனத்திலே கடவுள் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லுகின்றார், அஞ்சாதே, இனி நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய். வெட்கி நாணாதே, இனி நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய். உன்னுடைய துன்பங்களையும் துயரங்கள் அனைத்தையும் நான் மாற்றுவேன் என்பதை அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் சொல்லுகின்றார். மீண்டும் எசாயா இறைவாக்கினர் வழியாக சொல்லுகின்றார். 61வது அதிகாரம் 7வது வசனத்திலே கடவுள் சொல்லுகின்றார், இதோ உன்னுடைய அவமானங்களை எல்லாம் நான் மாற்றி அதை 2 மடங்காக நலன்களால் நிரப்பப் போகின்றேன். உன்னுடைய அவமதிப்பையும் நான் மாற்றி உன்னை நான் செல்வங்களாலும் செழிப்புகளாலும் நிரப்பப் போகின்றேன். உன்னுடைய நாட்டிலே நீ செல்வத்துடனும் செழிப்புடனும் இருப்பாய் என்று கடவுள் வாக்குறுதி கொடுக்கின்றார். செப்பனியா இறைவாக்கினர் வழியாக சொல்லுகின்றார். 3வது அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லுகின்றார், உன்னை யார் யாரெல்லாம் ஒடுக்குகிறார்களோ அவர்களை அந்நாளில் நான் தண்டிப்பேன். கால் ஊனமுற்றவர்களை நான் காப்பாற்றுவேன். இதோ உன்னுடைய பெயரையும் புகழையும் நான் உலகெங்கும் பரவ செய்வேன் என்று கடவுள் வாக்குறுதி கொடுக்கின்றார்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்விலே நாம் அவமானப்படுத்தப்படுகின்ற பொழுதெல்லாம் இறைவன் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் அவமானப்படுத்தப்பட்டாலும் அல்லது எந்த இடத்தில் நீங்கள் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டாலும் வேறு எந்த சூழ்நிலையிலும் உங்களை யாராவது ஏளனம் செய்தாலும் இவற்றையெல்லாம் கடவுள் பார்த்து கொண்டே இருக்கின்றார். கடவுள் ஒருபோதும் மறப்பவர் கிடையாது. சரியான காலம் வருகின்ற பொழுது உங்களை 2 மடங்காக நலன்களால் நிரப்புவார். செல்வ செழிப்புடன் உங்களை ஆசிர்வதிப்பார். எங்கே நீங்கள் ஏளனம் செய்யப்பட்டீர்களோ, எங்கே நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டீர்களோ, எங்கே நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டீர்களோ, அதே இடத்திலே கடவுள் உங்களுடைய பெயரையும் புகழையும் ஓங்க செய்வார். நாம் கடைசி வரையில் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும். நான் இவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் ஏன் என் வாழ்வில் இவ்வளவு சோதனைகளும் துன்பங்களும் அவமானங்களும் என்று நாம் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்காமல், இறைவன் ஒரு நாள் என் வாழ்வை மாற்றுவார். அந்த நாள் வருகின்ற வரை நான் இறைவனுக்கு உண்மையுள்ள பிள்ளையாக வாழுவேன், நம்பிக்கையுடன் வாழுவேன் என்று நாம் வாழுவோம். இறைவனிடத்திலே ஆசிரியை பெறுவோம். ஆமீன்.